ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். இதோ, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் பெயர் சேயார் யாசூப். சேயார் யாசூப் என்கிற பெயருக்கு அர்த்தம் A remnant will return from exile என்று அர்த்தம். சிறையிருப்பிலிருந்து மீதமுள்ள ஜனங்கள் திரும்பி வருவார்கள். அப்படி திரும்பி வருகிற அந்த சிறு கூட்டமான மக்கள் கர்த்தரை நம்பி சார்ந்து அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் சாட்சியாக இருப்பார்கள் என்று அர்த்தம். 2வது மகனுக்கு பெயர் மகேர் ஷாலால் அஷ்பாஷ். இந்த பிள்ளை பிறந்து அம்மா அப்பா என்று அவன் கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசிரிய ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும். அதாவது, அந்த குழந்தை பேச அறியும் முன்பதாகவே அசிரிய ராஜாக்களினாலே யுத்தம் பண்ணப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு போவார்கள் என்று அர்த்தம். இப்படி சிறைபிடிக்கப்பட்ட மக்கள் திரும்பி வருவதற்கான எந்த தீர்க்க தரிசனமும் உரைக்கப்படவில்லை. அதாவது, வடதிசை ராஜ்யமான 10 கோத்திரங்கள் அடங்கிய அந்த ராஜ்யம் சிறைபிடிக்கப்பட்டு போகும். ஆனால் தென் திசை தேசத்திலே இருந்த பென்யமீன் யூதா கோத்திரத்தார் அவர்களும் பாபிலோன் ராஜாவினாலே சிறைபிடிக்கப்பட்டு போய் திரும்பவுமாக தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் 2 பிள்ளைகளான சேயார் யாசூப் மற்றும் மகேர் ஷாலால் அஷ்பாஷ் அந்த நாட்களிலே இருந்த ஜனங்களுக்கு அடையாளங்களாக அற்புதங்களாக வைக்கப்பட்டது போல பாவ அடிமைத்தனத்திலே இருந்த நம்மை மீட்டு எடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டதற்கு அடையாளமாக, அதாவது ரட்சிப்புக்கு அடையாளமாக நம்மையும், அப்படி ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அறிவிக்கக்கூடிய அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நம்மை கர்த்தர் வைத்திருப்பதன் நோக்கத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் செயல்பட வேண்டியது அவசியம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, ஏசாயாவோட 2 பிள்ளைகள் சேயார் யாசூப் சிம்பிள் ஆஃப் ஹோப், அதாவது ரட்சிப்புக்கு அடையாளமாகவும், 2வது மகனான மகேர் ஷாலால் அஷ்பாஷ் நியாய தீர்ப்புக்கு அடையாளமாகவும் வைக்கப்பட்டது போல இந்த உலகத்தில் ரட்சிப்பின் செய்தியையும் நியாய தீர்ப்பையும் அறிவிக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி, எங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த ரட்சிப்பை நாங்கள் இழந்து போகாதபடி இதை பெற்றுக்கொண்டு நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.